பிஜேபி சாமானிய மக்களுக்கு பணியாற்றவில்லை, தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு தான் வேலை செய்து வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பேச்சாளர் டாலி சர்மா ஆதங்கம். அப்போது ராஜீவ் காந்திஜி, இப்போது ராகுல் காந்திஜி இருவரும் அரசியலமைப்பு, வேலை வாய்ப்புகள் மற்றும் நீதியை பற்றி பேசுகிறார்கள். காங்கிரஸ் இவர்கள் போல பெரிய தொழிலதிபர்களுக்காக ஒருபோதும் அரசை நடத்தவில்லை. அவர்கள் அறவள்ளி மலைகளை விற்கிறார்கள், காடுகளை விற்கிறார்கள், ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் தங்கள் நண்பர்களுக்கு விற்கிறார்கள். இந்தியாவின் மத்திய அரசிலிருந்து ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பாஜக அரசு இதையே செய்கிறது. அவர்கள் பெரிய தொழிலதிபர் நண்பர்களுக்காகவே வேலை செய்கிறார்கள், இந்த நாட்டின் ஏழை மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ அல்ல. காங்கிரஸ் அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் பல்வகை ஒற்றுமையை வழங்கியது. ஆனால் இன்று பாஜக என்ன செய்கிறது? இந்தியாவை பிரிக்கிறார்கள். இந்த நாட்டின் பொதுமக்கள் அல்லது புதுச்சேரி மக்களுக்கு இந்த அதிகாரம் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. இந்த அதிகாரம் அவர்களது மிகப்பெரிய நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அவர்கள் விருப்பம். பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு. புதுச்சேரியில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவது இதற்கான ஒரு உதாரணம். புதுச்சேரியில் கிரிக்கெட் வீரர்கள் போராட்டம் நடத்துவது இதற்கான ஒரு உதாரணம். வேலை வாய்ப்பு இல்லாமை இதற்கான ஒரு உதாரணம். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.